ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்கேவி வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குக் வித் கோமாளி சீசன் 3 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதில் வந்து இன்றைக்கி எபிசோடில் மனோபாலா சார் வந்து ஒரு ஷிவாங்கியோட சேர்ந்து ஒரு அவியல் ரெசிபி பண்ணியிருந்தார். அது வந்து கேரளா ஸ்டைல் அவியல் ரெசிபி அப்படிங்கிறத சார் வந்து சொல்லியிருந்தார். அதில் மனோபாலா சார் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, கேரட், அவரைக்காய், வெள்ளரிக்காய், உருளைக்கிழங்கு 4 ஆட் பண்ணியிருந்தார். இது போக சேனக்கிழங்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே நானும் வந்து இந்த எல்லா காயும் போட்டு வச்சுருக்கேன். இதோடு வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம இதை வந்து குக்கர்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் விட்டாலே போதும். காய் எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்து ரெடி ஆகிடும். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இதை வந்து நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறது வேக வச்சு எடுத்த அந்த காய் தான். இதில் வந்து ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை நீங்கள் இருத்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம பண்ண போகிறது வந்து இதுக்கு தேவையான தேங்காய் மசாலா அரைச்சி வைக்கிறது தான். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா துருவின தேங்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதோட 1 கை ஜீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு தகுந்த அளவு. இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் நல்லா மையாக அரைக்கணும். பிறுபிறுனோ இல்லைன்னா ரொம்ப தண்ணியாகவோ அரைச்சி எடுத்துடாதீங்க. ஸோ நல்ல ஒரு மை கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து கடாயில் எடுத்துக்கோங்க. கடாயில் இந்த வேக வச்ச காயை போட்டு அது கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியெல்லாம் வற்ற விடுங்க. வற்ற விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் மசாலா இருக்குது இல்லையா, அந்த தேங்காயை வந்து இதில் வந்து சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா சுருள சுருள ஒரு மாதிரி வரும். அதுவே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அந்த சுருள சுருள வரும்போது நீங்கள் வந்து இதை இறக்கிடுங்க. இதுக்கு வந்து மெயினாக நம்ம ஆட் பண்ண போகிறது, தாளித்து கொட்டுறதுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும். அப்போ தான் அதோட மனம் நமக்கு நல்ல கமகமன்னு நமக்கு தெரியும். ஸோ இதோடு நம்ம வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதை போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கேஸை ஆஃப் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலையை போடுங்க. அப்போ தான் அது வந்து உங்களுக்கு நல்லா முருகி அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதை பண்ணதுக்கப்புறமா ஸோ அவியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஷேர் பண்ணதை விட ரொம்ப நல்லாவே வந்து அவியல் வந்து இங்கே இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குது. மறக்காமல் எல்லாத்தையும் பாருங்கள். தேங்க்யூ. பபாய்.